இப்போ வந்து நியூக்ளியர் பிசிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் இந்த செஷனை வந்து நம்ம ஒரு நியூ ஆங்கிள் வந்து அப்ரோச் பண்ண போறோம். ஒரு புதுமையான ஆங்கிள் வந்து அப்ரோச் பண்றப்போ உனக்கு டிஃப்ரெண்ட் நாலேஜ் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு ஸ்மார்ட் செஷன் நீ வந்து இந்த கிராபிக்ஸ் அனிமேஷன்ஸ் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்க கூடாது. புரியுதா? கான்செப்ட் வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருக்கும். புரியுதா? இதுல வந்து நம்ம பயாலஜியும் டச் பண்ணுவோம், கெமிஸ்ட்ரியும் டச் பண்ணுவோம், பிசிக்ஸையும் டச் பண்ணுவோம். நாலேஜ் வந்து எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். உனக்கு மட்டுமே இந்த மாதிரி அப்ரோச் வந்து இருக்கும். புரியுதா? ஏன்னா நீதே எல்லாத்தையும் படிக்கிற. பிசிக்ஸ்ல நீதே ஒரு டாபிக் படிக்கணும், கெமிஸ்ட்ரி நீதே ஒரு டாபிக் படிக்கணும், பயாலஜில நீதே ஒரு டாபிக் படிக்கணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் வந்து அதை செஞ்சு காமிக்கணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் சச்சின் வந்து 200 அடிச்சு காமிச்சிட்டாரு. 200 அடிச்சு காமிச்சோடனே அந்த வழி வந்து எளிமையாயிருச்சு. அப்புறமா தான் ரோஹித் சர்மா 2 தடவை 200 வந்து ஒன் டேல அடிச்சு. அப்ப அதான் ஃபர்ஸ்ட் செஞ்சு காமிக்கணும். அது மாதிரி உனக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து பிசிக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ஒரே டீச்சர் எடுத்து காமிக்கணும். அதுல நாலேஜ் வந்து கெயின் பண்ண வைக்கணும். அப்புறம் தான் உனக்கு ஈஸியா இருக்கும். நீ சொல்லுவே இல்ல பிசிக்ஸ்க்கு ஒரு டீச்சர் எடுக்கிறாங்க, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டீச்சர் எடுக்கிறாங்க, பயாலஜிக்கு ஒரு டீச்சர் எடுக்கிறாங்க, ஆனா நாங்க மட்டும் ஒரே ஆளு எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சயின்ஸா படிக்கணும், அக்கா பிச்சிடக்கூடாது. புரியுதா? அப்படின்னா ஹோல் நாலேஜ் வந்து உனக்கு கிடைக்கும். புரியுதா? இந்த இது வந்து அணுக்கரு இயற்பியலை பாக்குறப்ப நார்மலா பாக்குறப்ப எப்படி இருக்குன்னா ஒரு 3 பார்ட்டிகளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆல்பா பீட்டா காமா துகள். ஆல்பா பார்ட்டிகளை எமிட் பண்ணா என்ன நடக்கும், பீட்டா பார்ட்டிகளை எமிட் பண்ணா என்ன நடக்கும், காமா பார்ட்டிகளை எமிட் பண்ணா என்ன நடக்கும். புரியுதா? ஒரு இடத்துல பார்ட்டிகள்னு சொல்லுவேன், இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா வேவ்ஸ் சொல்லுவேன். கதிர்கள் தான் சொல்றோம், சூரிய கதிர்கள். இன்னொரு இடத்த பார்த்தோன்னா துகள்கள்னு சொல்லுவோம். இது இருமை பண்புங்கிறது, டூயல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. தனியா ஒரு செஷன் போடுவோம் அதை பத்தி, அதை குழம்பிக்கிறாத. ஆல்பா பார்ட்டிகள்னு சொல்லுவேன், ஆல்பா ரேஸ்ன்னு சொல்லுவேன். இப்ப ஆல்பா துகளை உமிழ்ந்தா என்ன நடக்கும், நிறையன் வந்து 2 குறையும், அணு எண்ணு நிறையன் வந்து 4 குறையும், அணு எண்ணு 2 குறையும். இதே பீட்டா துகளை உமிழ்ந்துச்சுன்னா நிறையன்ல எந்த மாற்றம் இருக்காது, அணு எண் 1 கூடும். புரியுதா? காமா ரேடியேஷன்ஸ். காமா துகளை உமிழ்ந்துச்சுன்னா நிறையன் அணியன் எதுலையுமே மாற்றம் இருக்காது, அந்த எனர்ஜி லெவல் மட்டும் மாறும். இப்படிதான் போய்கிட்டு இருக்கும். புரியுதா? இங்க வந்து என்ன செய்ய போறோம்னா அதை டிஃப்ரெண்டா அப்ரோச் பண்ண போறோம். புரியுதா? ரீப்ரொடக்ஷன் கேள்விப்பட்ட இனப்பெருக்கம் அப்படின்னு ஒன்று படிப்போம். இப்ப சின்ன பிள்ளைல நீ இருக்கப்ப பொருட்களை வந்து இந்த உலகத்துல இருக்க பொருட்களை வந்து 2ஆ பிரிப்பாங்க. உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள். உயிருள்ள பொருள்னா எதை சொல்லுவோம், விச் கேன் மூவ். எதுவும் மூவ் பண்ணுது அது வந்து என்னது, உயிருள்ள பொருள். எதுவும் மூவ் பண்ண முடியல அது வந்து உயிரற்ற பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு யோசிக்கிறப்ப, ஏன்னா தாவரமெல்லாம் ஒரு இடத்துல வந்து அதுக்கு மூவ் பண்ண மாட்டேது, அதுக்கு ஒரு உயிர் இல்லையா அப்படின்னு சொல்லி இது பண்ணிருப்பேன். அதுக்கடுத்து வளர்ச்சியை சொல்லி கொடுத்துருப்பாங்க. எது ஒண்ணு இருக்க சைஸ்லயே இல்லாம பெருசாகுதோ அது வந்து உயிர் இருக்குன்னு அர்த்தம். இப்ப டெஸ்கை வச்சுட்டு போயிட்டு அடுத்த வாரம் வந்து பார்த்தா சைஸ் பெருசாயிருக்குமா, குறைஞ்சு வேணா போயிருக்கும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால. இதனால இது ஒரு வளர்ச்சியை சொல்லலாம். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு இருக்கு, என்னது, ரீப்ரொடக்ஷன்ஸ். அதே மாதிரி இன்னொரு உயிரினத்தை தோற்றுவிக்கிற பண்பு. உயிரினங்களால மட்டும்தான் அது முடியும். ஒரு டெஸ்க் ஒரு டேபிள வச்சுட்டு போயிட்டு அடுத்த வாரம் வந்து பார்த்தா இன்னொரு டேபிள் இருக்குமாங்க, இருக்காதுல்ல. இந்த ப்ராப்பர்ட்டி தான் எக்ஸ்க்ளூசிவா நம்ம பயாலஜிக்கல் திங்ஸ் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு பண்பு. இதுதான் இது வந்து உயிரற்ற பண்புல, உயிரற்ற பொருள்ல இருந்தா எப்படி இருக்கும். புரியுதா? இப்ப நம்ம ஜோக்கா சொன்னோம்ல, ஒரு டெஸ்க் ஒரு டேபிள வச்சுட்டு போய் பார்த்தா அடுத்த வாரம் வந்து பார்த்தா இன்னொரு டெஸ்க் டேபிள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைன்னு சொல்றோம்ல. அப்படி இருந்தா எப்படி இருக்கும், நமக்கு எவ்வளவு அதிர்ச்சியா ஒரு ஆச்சரியமா இருக்கும். இதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்குது. புரியுதா? இதே ப்ராசஸ் தான் கிட்டத்தட்ட இங்கேயும் நடக்குது. என்ன கேட்டோம்னா யுரேனியம் ஒரு உயிரற்ற ஒரு தனிமம், 238 மேல போட்டா என்னது, மாஸ் நம்பரா அட்டாமிக் நம்பரா, மாஸ் நம்பர். கீழே போட்டா அட்டாமிக் நம்பர். இது வந்து என்ன செய்யுது, தோரியமாவும் பிளஸ் ஹீலியமா மாறும். இத வந்து ஆல்பா பார்ட்டிகள்னு சொல்லுவோம், ஹீலியத்தை வந்து. அது இன்னொரு கணக்கு. இப்ப யுரேனியம் என்னவா மாதிரி இருக்கு, யுரேனியம் ஒரு ஹெவி வெயிட் ஆட்டம் வந்து 2 லைட் வெயிட் டாட்டரை வந்து பாண்ட் பண்ணுது, பிறக்க வைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஹெவி வெயிட் வேணா, ஒரு ஹெவி வெயிட்னா என்னது, அட்டாமிக் நம்பர்
அதிகமா இருக்குது. அட்டாமிக் நம்பர் வந்து இங்க வந்து அதிகமா இருக்கா, 92 இருக்கு. அது வந்து லைட் வெயிட் ஆட்டமா தோரியமாவும் ஹீலியமாவும் மாறி இருக்கு. புரியுதா? இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். புரியுதா? என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த எவல்யூஷன்ஸ் இன்னொரு டாபிக். இதை டச் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் விரிவா போவோம். எவல்யூஷன் என்னடா? பரிணாமம் அப்படின்னு சொல்லி. பரிணாமம்னா இப்ப குரங்குல இருந்து மனிதன் வந்தான்னு சொல்றோம்ல, அதே மாதிரி ஒரே ஒரு செல்லு ஃபர்ஸ்ட் உருவாயிருக்கு, கடல்ல உருவாயிருக்கு. அது வந்து அமீபா. அதுக்கப்புறம் தான் திசு அளவிலான கட்டமைப்பு அது வந்துச்சு. அப்புறம் உறுப்பு மட்டும் இருக்கக்கூடிய உயிரினங்கள். அடுத்து பார்த்தா சிஸ்டம், உறுப்பான தானே உறுப்பு மண்டலமா மாறும். இப்ப செரிமான மண்டலம்னா என்னென்ன இருக்கும், நிறைய உறுப்புகள் சேர்ந்து ஒரே மாதிரி செயல்படும், ஒரு குறிப்பிட்ட பணியை வந்து செயல்படுத்தும். செரிமான மண்டலத்தோட பணி என்னது? செரிக்க வைக்கிறது உணவை. அதுக்கு என்னென்ன உறுப்பு செயல்படுது? சிறுகுடல், பெருகுடல், மேல இருந்து போ வாய், தொண்டை, இண்டஸ்ட்ரின்னு அப்படி அந்த இதெல்லாம் செயல் வந்து என்ன செயல்படுது? உணவு வந்து செரிக்க வைக்குது. ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு வந்து இதயம், தமனி, சிரை இதெல்லாம் வந்து என்ன ஃபங்க்ஷன் செய்யுது? ரத்தம் ஓட வைக்குது உடம்புல. புரியுதா? இந்த மாதிரி உறுப்பு அளவிலான கட்டமைப்பு வந்துச்சு. ஆனா ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினமா மாறுறதுக்கு எப்படி ஆகும்? இப்படியே வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ளேயே ஒரு டிஃப்ரெண்ட் வரும். இப்ப பார்த்தோன்னா தென்னை மரம், பண்ணை மரம், பாக்கு மரம் 3 ஒரே தான் இருக்கா? புலி, பூனை, சிங்கம், சிறுத்தை இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? இப்படித்தான்டா இருக்கு. ஆனா அதுல சின்ன சின்ன மாற்றம் இருக்குல்ல, மாற்றம் இருக்குல்ல. மாற்றம் வந்து சிற்றினம் சொல்லுவாங்க. சிற்றினம் அப்படிங்கிறது ஒரு உயிரினை வந்து தோன்றிட்டு அந்த உயிரினத்துல இருந்து இன்னொரு உயிரினம் வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகும். அந்த எவல்யூஷன் நடக்கிறது. ஒரு பூனையில இருந்து புலி வந்துச்சோ, இல்ல புலியில இருந்து பூனை வந்துச்சோ, இல்ல குரங்குல இருந்து மனிதன் வந்தானோ, இல்ல மனிதன்ல இருந்து குரங்கு வந்தானோ, அது பிரச்சனை இல்லை. ஒரு உயிரினம் வந்து இன்னொரு உயிரினமா பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்கு மில்லியன் பில்லியன்ஸ் இயர்ஸ் ஆகும். புரியுதா? ஆனா இப்போ வந்து என்ன செய்யறாங்க, இந்த பயோடெக்னிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரே நிமிஷத்துல சின்ன பிள்ளை கையில ஒரு கலர் கிடைச்சுன்னா என்ன செய்யும்? ஸ்கெட்ச் அடிச்சு பார்க்கும், அப்படியே வரைஞ்சு பார்க்கும். ஒரு கலர்ல இன்னொரு கலர் கலந்தோம்னா என்ன கலர் வரும்? டிஃப்ரெண்ட் கலர் வருமா? அதே மாதிரி இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உயிரினத்தோட டிஎன்ஏவை எடுத்துக்கிறது, இன்னொரு உயிரினத்தோட டிஎன்ஏவை எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி புது உயிரினமா உருவாக்கி விட்டுறது. புரியுதா? இப்ப டாக்ல எடுத்துக்கிட்டாலும், ஒரு தாவரத்துல எடுத்துக்கிட்டாலும், எதை எடுத்துக்கிட்டாலும் ஹைபிரிட்னு வந்துருச்சு. புரியுதா? அப்ப அதில் நம்ம எதை அப்ரோச் பண்றோம்? டிஎன்ஏங்கிறது என்னது? தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? நியூக்ளியஸ்க்கு தமிழ்ல என்ன? உட்கரு. இப்போ ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோ, இதே செல்லு. செல்லோட நுண்ணுறுப்புகள் என்னது? மைக்ரோ ஆர்கன். உட்கருங்கிறது இது நடுவுல இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா எங்க இருக்குன்னு வச்சுக்கோ, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சென்ட்ரியோல் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து ஒன்னொன்னுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது சைட்டாலஜி, செல் பயாலஜி படிக்கிறோம் பார்த்துக்கலாம். மைட்டோகாண்ட்ரியா வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்ஸ். டிஎன்ஏவோட ஃபங்க்ஷன் என்னடா? உட்கருங்கிறது என்னது? டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ. உட்கரு டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. இதை மாத்தினோம்னா போதும். இதை மாத்தினோம்னா ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினம் மாறி. புரியுதா? இப்ப இதை கவனி. உட்கருவை மாத்தினோம்னா ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினமா மாறிடும். பேர் ஒண்ணுதான், உட்கரு. உள்ள இருக்கிற மையத்துல இருக்க கோர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கருன்னு அர்த்தம் உட்கரு. அதே மாதிரி இங்க பாரு, இது என்னது? யுரேனியம். யுரேனியங்கிறது என்னது? ஒரு தனிமம். தனிமங்கிறது என்னது? ஒரே வகை அணுக்களால் ஆக்கப்பட்டது. அதான் தனிமம். சிமிலர் டைப்ல இருக்கும். தனிமத்துல ஒரு அணுவுல என்னென்ன இருக்கும்? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் 3 வந்து இருக்கு. இதுக்கு என்னென்ன சார்ஜ்? எலக்ட்ரானுக்கு மைனஸ் சார்ஜ், புரோட்டானுக்கு பிளஸ் சார்ஜ், நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. இதோட பிளேசஸ் என்னென்னது? எலக்ட்ரான் வந்து revolves around the nucleus with a circular path. Circular path வந்து சுத்தி வரும். அதுக்கு பேரு ஆர்பிட். நியூக்ளியஸ் இது புரோட்டான் எங்க இருக்கும்? சென்டர் ஆஃப் தி ஆட்டத்துல இருக்கும். நியூட்ரானும் ரெண்டும் சேர்ந்தது என்ன? புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்து.
புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது உட்கருன்னு சொல்லுவோமா, நியூக்ளியஸ்னு. உள்ள இருக்கிறதுனால இது பேரு உட்கரு. இங்க வந்து உள்ள இருக்கிறதுனால இதுக்கு பேரு உட்கரு. டிஎன்ஏ உட்கரு, நியூக்ளியஸ் உட்கரு. இப்ப அணு கரு இருக்கு, அணுவோட அந்த மைய கருவத்தையும் பத்தி படிக்கிறோம். இப்ப இங்க வந்து யுரேனியம் வந்து நிறைய 4 குறையும், அணு எண் 2 குறையும் சொல்லியாச்சு. புரியுதா? அதுக்கேற்ற மாதிரி 234 232 234. இங்க வந்து 92 இருந்து 90. புரியுதா? மாறிடுச்சு. ஆனா யுரேனியமா தானே மாறணும். யுரேனியம் இங்க யுரேனியம் தானே வரணும். யுரேனியம் 230. ஆனா இங்க என்ன வந்திருக்கு, தோரியமா மாறி இருக்கு. புரியுதாடா? உள்ள ஒரு இதை மாத்துறதுனால யுரேனியம் வந்து தோரியம் மாறிடுச்சு. இன்னும் போனா இது சொல்ல போனா இப்ப இது வந்து தகரம்னு வச்சுக்கோ, இப்படியே மாத்திக்கிட்டே இருக்கும். நியூட்ரானை வச்சு பம்ப் பண்ணி மாத்திக்கிட்டே இருக்கும், தங்கமா மாறிடுச்சு. இந்த இப்படித்தான் இந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு ரிசர்ச் லெவல்ல. பயாலஜில வந்து இதை வந்து பாசிபிள் பண்ணிட்டாங்க. இத பயாலஜில வந்து டிஎன்ஏ எப்படி தாக்குறாங்க, டிஎன்ஏ எடுத்து உட்கருவை எடுத்து மாத்துறப்ப அது வந்து வேற உயிரினமாவே மாறிடுது. புரியுதா? இப்ப உண்மையிலேயே நாயா இருக்கா, நாயும் கரடியும் கலந்து உருவாக்குறாங்க. அப்ப பாதி நாய் பாதி கரடி. புரியுதா? இப்ப எவல்யூஷன் எப்படின்னு தெரியுதா? எப்படி எவல்யூஷன் ஆயிருக்குன்னு தெரியுதா? ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினம் மாறுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறும். இப்ப நைட்ரஜன் இருக்குன்னா, இது டிஎன்ஏ இருக்குன்னா டிஎன்ஏவோட அந்த உள்ள அமைப்பை பார்த்தோம்னு வச்சுக்கோ, உட்கருவை மட்டும் எடுத்துக்கிறோம். உட்கருவை மட்டும் எடுத்துட்டோம்னா உட்கருவுல இந்த நைட்ரஜன் கார இணைகள் இருக்கும். நைட்ரஜன் அடினைன், தயமின், சைடோசைன், குவானைன் இருக்கும். அடினைன் டைமின் கிடையாது டபுள் பாண்ட், இது கிடையாது டபுள் பாண்ட். இதெல்லாம் பார்த்தா போய்கிட்டே இருக்கும். சைட்டோசைன், குவானைன், அடினைன், தயமின் இப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த கார இணைகள்ல ஏற்படுற மாற்றங்கள்னே பரிணாமத்துல வெளிப்படும். இப்ப மனிதனுக்கு எவ்வளவு குரோமோசோம்ஸ்? 23 இணை. 23 இணைனா 46 குரோமோசோம்ஸ். குரங்கு எத்தனை? 24. 24 குரோமோசோம்ஸ். அப்ப எத்தனை? 48. அப்ப ஒரே ஒரு குரோமோசோம் மாறுறதுனால எவ்வளவு வித்தியாசம் வருது. புரியுதா? அப்ப இது வந்து மனிதனுக்கு குரங்குக்கு இருக்க அந்த சின்ன பெரிய வித்தியாசம். சின்ன வித்தியாசம் நான் பெரிய அளவுல பாதிக்குது. இதே ஒரு பாம்புக்கு நம்ம கடையில ரொம்ப வித்தியாசம் குரோமோசோம்ஸ்ல. அதனாலே அது வேற உயிரினமா இருக்கு, ஊர்வன இனமா இருக்கு, நம்ம வந்து பாலூட்டியா இருக்கோம். புரியுதா? இதே மாதிரி இங்க வந்து பரிணாமத்தை பார்க்க முடியுதா? ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினமா மாறுற மாதிரி இங்க ஒரு தனிமம் இன்னொரு தனிமமா மாறிடுச்சு. புரியுதாடா? இதுதான் இங்க வந்து பாக்குறோம். இன்னொன்னு பார்த்தனா ரீப்ரொடக்ஷன்ஸ் ஒரு டாபிக் வரும். ரீப்ரொடக்ஷன் ஒரு டாபிக். என்னன்னா செல் டிவிஷன் இருக்குடா, ஒண்ணு கிடையாது. செல் டிவிஷன்ல செல் பகுப்புன்னு வச்சுக்கிறோம். செல் பகுப்பு, பகுக்கிறது, பிரிக்கிறது. 2 இருக்கு. 2 மேஜர், மைட்டாசிஸ், மியாசிஸ். இன்னொன்றுக்கு ஏ மைட்டாசிஸ். இந்த மைட்டாசிஸும் ஏ மைட்டாசிஸ் இருக்குல்ல, இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு. புரியுதா? இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு. மைட்டாசிஸும் ஏ மைட்டாசிஸும் ஒண்ணு. மியாசிஸ் வந்து தனி. புரியுதா? இது வித்தியாசம் என்னன்னு கேட்டா, மைட்டாசிஸும் ஏ மைட்டாசிஸும் செல்லு வந்து பெருக்கமடையும், மல்டிபிகேஷன் நடக்கும். பெருக்கமடையும். இப்ப வளர்ச்சி எப்படி ஏற்படுது மனிதனுக்கு? அந்த செல்லோட எண்ணிக்கை கூட கூட அதோட பருமன் கூட கூட அந்த செல்லோட எண்ணிக்கை கூட கூட தானே வளர்ச்சி ஏற்படுது. அது காரணமா இருக்குது இந்த மைட்டாசிஸ். புரியுதா? ஏன் மைட்டாசிஸ்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு செல் உயிரினம் இருக்குல்ல, பாக்டீரியா, அது வந்து எப்படி இனப்பெருக்கம் பண்ணும்? பாலிலா இனப்பெருக்கம் செய்யும். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் கிடையாது. ஒரே உயிரினம் 2ஆ பிரியும். புரியுதா? ஒரே உயிரினம் இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அது 2ஆ பிரியும். இதுக்கு பேர் என்னது? ஏ மைட்டாசிஸ். இது ரெண்டும் இன்னும் 2ஆ பிரியும். இது ஒரு அரை மணி நேரத்திலேயே ஏகப்பட்டது வந்துடும். ஏன்னா பாக்டீரியாவெல்லாம் அப்படிதான் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஏ மைட்டாசிஸ். இந்த மியாசிஸ்ங்கிறது தனி.
மியாசிஸ்ங்கிறது தனி. மியாசிஸ்ங்கிறது என்னன்னு குன்றல் பகுப்பு, குறைகிறது. குன்றல் குன்றல் குறைதல் அர்த்தம். புரியுதா? குரோமோசோம் எத்தனை மனிதனுக்கு? 46 குரோமோசோம்ஸ். இதுக்கு 46 குரோமோசோம்ஸ்னா மேன்ல 46, ஃபீமேல்ல 46 இருந்தா 92 அப்படி போயிட்டு இருக்கும். சூப்பர்மேன் ஆயிரு. ஒரு குரோமோசோம் மாறினதுக்குன்னே குரங்குகளுக்கு மனுஷனுக்கு எவ்வளவு வித்தியாசம் வருது. 46 மாறிச்சுன்னா பெரிய வேற உயிரினம் ஏலியனா மாறிடுவாங்க. அப்ப இதை குறைக்கணும். இதுல ஒரு 23 பகுதியா குறைக்கும், இது பகுதியா 23. திருப்பியும் கூடிட்டேன் 46 கரெக்டா வரும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு கரெக்டா வருதா? குரோமோசோம் எண்ணிக்கை கரெக்டா வருதா? அம்மாவுக்கு 46 இருந்துச்சுன்னா நமக்கும் 46 இருக்கும். இது குன்றல் பொறுப்பு. இங்க பார்த்தோம்னா எப்படி இருக்கு? அதான் பெரியது நிறைய ஆகுதா? மல்டிபிகேஷன் ஆகுதா? நம்பர்ஸ் அதிகமாகுதா? இதுவே ஏமைட்டாசிஸ். ஏமைட்டாசிஸ். இங்க மியாசிஸ். மியாசிஸ்ல என்ன செய்யுது? பெரிய நம்பர் என்னவா குறையுது? சின்ன நம்பரா குறையுது. இதை எங்க பார்த்தோம்? இங்க இத பார்த்தோம்னாடா யுரேனியம் என்னவா மாறிச்சு? தோரியமாவும் ஹீலியமாவும் மாறிச்சு. 38 ஹீலியம் 4 2. புரியுதா? இப்படி மாறிச்சு. இதே இது இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த மைட்டாசிஸ் பாரு. மைட்டாசிஸ்ல எப்படி மாறுது? 1 2 மாறுதா? இது இந்த செல் டிவிஷன் கூட ஒத்து போதா? புரியுதா? மைட்டாசிஸ்ல 1 அப்படியே மல்டிபிகேஷன் ஆகுறது. இன்னொன்னு பார்த்தோன்னா ஒரு காமெடியான ஒரு ஃபன் மேத்தமெட்டிக்ஸ் கூட பண்ணோம்னா எப்படி பண்ணலாம்னா 1 + 1 என்னதுடா? 2. 1 × 1 என்னது? 1. இது 1 × 1 1. இப்ப நம்ம சயின்ஸ் படி இந்த இடத்துல இத சொல்லி பார்த்தோம்னா எப்படி பண்ணும்னா 1 × 1 = 1. பெரிய 1. ஏன்னா இங்க வருது என்னென்ன சேருது? அணுக்கரு இணைவுல என்ன நடக்கும்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் என்னவா மாறுது? ஹீலியம். எத்தனையா மாறி இருக்கு? ஹீலியம் என்ன இருக்கு? மாறி. ஆனா எத்தனை அணு இருக்கு? இல்லை, ஒரே அணுதான் இருக்கு. 2 1 × 1 1. ஆனா எப்படி மாறி இருக்கு? லைட் வெயிட் ஆட்டம். இந்த ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1 லைட் வெயிட் ஆட்டம். இங்க ஒரு அட்டாமிக் நம்பர் 1 லைட் வெயிட் ஆட்டம். 1 ஒன்னா மாறி இருக்கு. ஆனா எப்படி மாறி இருக்கு? இது 1ன்னு சொல்லலாமா? பெரிய 1, பிக்கஸ்ட் 1. அதனாலதான் 1 × 1 1 அப்படிங்கிற மாதிரி. இதுதான் 2 ஒரு ஹெவி வெயிட் ஆட்டம் 2 பிரிஞ்சுன்னா அது என்னது? நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷன்னா அணுக்கரு பிளவுன்னு அர்த்தம். தோரியம் என்ன இது? யுரேனியம் என்னவா மாறும்? தோரியமாவும் ஹீலியமாவும் மாறும். அணுக்கரு இணைவுல என்ன நடக்கும்? 2 லைட் வெயிட் ஆட்டம் இணைஞ்சு ஒரு ஹெவி வெயிட் ஆட்டமா மாறும். புரியுதா? இதுதான் நம்ம இதுல படிக்கிறோம். புரியுதா? எவல்யூஷன் எப்படி நடக்குதுன்னா இங்க ஒரு உயிரினம் எப்படி பரிணாம வளர்ச்சி ஹைட்ரஜன் தான் ஹைட்ரஜன் தானே வரணும். ஹீலியம் மாறிடுச்சா? எந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லையும் பார்த்தோம்னா அது டிஸ்பிளேஸ்மெண்டே ஆயிருக்கும். இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா நான் பாத்தே சொன்னேன் இல்லையா? HCl plus NaOH ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ். ஆசிடும் பேஸ் ரியாக்ட் பண்ணி NaCl plus H2O உருவாகும். இந்த OH இந்த கட்சும் சேர்ந்து H2O plus NaCl சோடியம் குளோரைடு வரும். இங்க இருக்கிறது இங்க சோடியம் மாத்தியும் போயிருக்கு, ஹைட்ரஜன் மாத்தியும் போயிருக்கு. ஆட்டத்துல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இங்க பாரு யுரேனியம் தோரியமா மாறிடுச்சு. புரியுதா? ஆட்டமே மாறிடும்.
இது மாதிரிதான் நம்ம பயோடெக்னாலஜில அந்த நியூக்ளியஸ் வந்து மாத்துறாங்க. நியூக்ளியஸ்ங்கிறது என்னது? நம்மளோட குரோமோசோம், டிஎன்ஏ. அதை மாத்திரம் அப்படியே மாறுது. புரியுதா? ரெண்டும் கனெக்ட் பண்ணிக்கிற முடியுதா? எது எப்படி நடக்குது தெரியுதாடா? மைட்டாசிஸ், ஏமைட்டாசிஸ்ல எப்படி நடக்குது? மைட்டாசிஸ்லயும் ஒரே மாதிரி, ரெண்டுலயும் அதிகமா நடக்கும். புரியுதா? அதே மாதிரி தானே இங்கேயும் ஏமைட்டாசிஸ்ல நடக்கிற மாதிரி யுரேனியம் வந்து தோரியமாவும் ஹீலியமாவும் மாறுது. அதே மாதிரி எவல்யூஷன் நடக்கிற மாதிரி என்ன நடக்குது? ஒரு தனிமம் இன்னொரு தனிமம் மாறுற மாதிரி, ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினமா மாறுற மாதிரி ஒரு தனிமம் இன்னொரு தனிமமா மாறுது. புரியுதா? இதே அணுக்கரு இயற்பியல். இப்படி ஸ்மார்ட் அப்ரோச் பண்ணணும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி இருக்கணும். நீ எக்ஸ்பிளைன் பண்றதே இது பண்றது வேற மாதிரி இருக்கும். சரி, அடுத்தடுத்து இந்த நிலைமாறு வெப்பநிலை அப்படி இப்படின்னு இதுல நிறைய டாபிக் வருது. அதை அப்படியே அப்லோட் பண்ணுவேன், பாத்துக்கோங்க. புரியுதா? அடுத்தது டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையும். புரியுதா? எல்லா பாடம் ஈஸி தான்டா, படிங்கடா.